டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து பரிசோதனை குழாய் குழந்தை. அல் ஹசனத் வாசகர் ஒருவர் என்னிடம் இப்படி கேட்டார். ஒரு சிசுவின் வளர்ச்சி முதல் 6 மாதங்களும் கருப்பை தவிர்ந்த வேறு இடங்களில் சாத்தியமில்லை. மருத்துவம் எவ்வளவுதான் முன்னேற்றம் கண்ட போதும் கூட கருப்பையை போன்ற ஒரு அமைப்பை எப்படியும் ஏற்படுத்த முடியாதென்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் பரிசோதனை குழாயில் குழந்தையை வளர்த்து பரிசோதனை குழாய் குழந்தைகள் என்ற பெயரில் இப்போது குழந்தைகள் பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஊடகங்கள் மூலம் நாம் அறிகிறோம். இது எப்படி சாத்தியமாகிறது? நீங்கள் சொல்வதற்கும் ஊடகங்களின் தகவல்களுக்கும் இடையில் முரண்பாடு உள்ளதே. இந்த வாசகரின் சந்தேகம் நியாயமானது. இதே சந்தேகம் வேறு சிலருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடும். பரிசோதனை குழாயோடு ஒப்பிடுவதற்கு கருப்பை ஒன்றும் சாதாரண மனித படைப்பல்ல. அது இறைவனின் அற்புத படைப்பு. கருப்பை செய்யும் தொழிலை பரிசோதனை குழாயால் செய்ய முடியாது என்பது எக்காலத்திற்கும் பொருத்தமான ஒரு கூற்று. அப்படியானால் பரிசோதனை குழாயில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்கள். பெண்ணின் வயிற்றில் உருவாகும் முட்டை கருக்கட்டப்பட்ட உடனேயே கருப்பைக்குள் சென்று விடுவதில்லை. கருப்பையுடன் இருபுறமும் இணைந்திருக்கும் பலோப்பியன் குழாய் என்ற குழாயில்தான் கருக்கட்டல் நடக்கிறது. அப்படி கருக்கட்டப்பட்ட முட்டை நுகமாக மாறி கலங்கள் பிரிய தொடங்கும். இந்த நுகம் மெதுவாக பலோப்பியன் குழாயை சுற்றி சுற்றி வந்து 5 தொடக்கம் 6 நாட்களில் கருப்பையை வந்தடையும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713968518 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். அதன் பின்னர் தான் கருப்பை அந்த நுகத்தை வளர்த்தெடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும். எனவே சிசு வளர்ச்சியில் முதல் 6 நாட்களும் கருப்பையினுள் நிகழ்வதில்லை. அந்த பெலோப்பியன் குழாயில்தான் சிசுவின் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. எல்லா மனிதனின் வாழ்க்கையிலும் முதல் 5 தொடக்கம் 6 நாட்களும் கழிவதெல்லாம் இந்த பெலோப்பியன் குழாயில்தான். 6 நாட்களில் அந்த கருக்கட்டப்பட்ட நுகம் கருப்பையை அடையாவிட்டால், நுகத்தை வரவேற்க கருப்பை தன்னை தயார் செய்து கொண்டு காத்திருக்க அந்த நுகம் பெலோப்பியன் குழாயில் நின்றுவிட்டால் அது அந்த பெண்ணுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும். கலங்கள் பிரிந்து நுகம் வளரும்போது அந்த வளர்ச்சியை தாக்குப்பிடிக்க முடியாமல் பெலோப்பியன் குழாய் வெடித்துவிடும். இதனை டியூபல் பிரெக்னசி என்று சொல்கிறோம். இது பெண்ணுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தும் சந்தர்ப்பமாகும். பெலோப்பியன் குழாயில் ஏற்படும் சில நோய்கள் மற்றும் காரணிகளால் சில வேளை பெலோப்பியன் குழாயில் கருக்கட்டப்பட முடியாத நிலை ஏற்படும். இந்த நிலையில் பெலோப்பியன் குழாயில் நடைபெறும் கருக்கட்டலை உடலுக்கு வெளியே பரிசோதனை குழாயில் நடத்த முடியும். இதனைத்தான் பரிசோதனை குழாய் குழந்தை கருக்கட்டல் என அழைப்பர். இப்படி பரிசோதனை குழாயில் கருக்கட்டப்பட்ட நுகத்தை 5 தொடக்கம் 6 நாட்களுக்கு மட்டுமே பரிசோதனை குழாயில் வைத்துக் கொள்ள முடியும். அதன் பின் அந்த நுகத்தால் பரிசோதனை குழாயினுள் வளர முடியாது. அந்த நிலையில் குழாயில் இருக்கும் நுகத்தை எடுத்து பெண்ணின் கருப்பையில் மெதுவாக வைத்து விடுவார்கள். 7வது நாளிலிருந்து குழந்தை பிறக்கும் வரை 273 நாட்களும் அப்படி கருக்கட்டப்பட்ட நுகம் வளர்வதெல்லாம் இயற்கையான பெண்ணின் கருப்பையில்தான். எனவே டெஸ்டியோ பேபியும் கூட முதல் 6 நாட்கள் மட்டுமே பெலோப்பியன் குழாய்க்கு பதிலாக பரிசோதனை குழாய் வாழ்க்கை வாழ்கிறது. மற்ற 273 நாட்களும் அல்லாஹ் படைத்த அந்த அற்புதமான கருப்பையில்தான். எனவே டெஸ்டியூப் பேபி என்று சொல்லும்போது டெஸ்டியூபில் முழுமையாக வளர்ந்து வந்த குழந்தை என்ற எண்ணமே பலருக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் டெஸ்டியூபின் பங்களிப்பு கருக்கட்டலுக்கு உதவுவது மட்டுமே. அது வளர்வதெல்லாம் கருப்பையில்தான்.